அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வான்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், புதினா, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, லெமன், வர கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. குறிப்பு, நீங்கள் எந்த டம்ளர் அளவு அரிசிக்கு எடுக்கிறீங்களோ அதே டம்ளர் அளவில் தான் தண்ணியும் எண்ணெயும் எடுக்கணும். நான் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, வரமல்லி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 3/4 டம்ளர் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 3 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வாசம் போகணும், அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ரெண்டும் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கறியை ஒரு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி 5லேருந்து 6 விசில் விட்டு இறக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இறக்கி வச்ச அந்த கறியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 2 கை அளவு புதினா எடுத்துருக்குங்க, அதையும் அது கூடவே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு, காரம் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது கழுவி வச்சுருக்கிற அரிசியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு, காரம் பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி எகைன் கலந்து விட்டுக்கோங்க. எலுமிச்சை சாறு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நெய் 2 கரண்டி உள்ளே ஊற்றி கொஞ்சம் மல்லித்தலை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்ல டேஸ்டான வான்கோழி பிரியாணி ரெடி. வான்கோழி வேக வச்ச தண்ணியையும் நீங்கள் அளவு தண்ணிக்கு எடுத்துக்கலாங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் நாட்டுக்கோழி பிரியாணியும் செஞ்சுக்கலாங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு பொருள் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொருள் வெந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பொருளை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.